வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் காலையில் நம்ம எழுந்ததும் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணீர் குடிக்கும்போது நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். தண்ணீர் நம்முடைய உடலுக்கு மிக முக்கியமான ஒன்றாகும். போதுமான அளவுக்கு தண்ணீர் இல்லை அப்படின்னா நமது உடலில் நீர் சத்து குறைபாடு ஏற்பட்டு பல நோய்கள் நமக்கு அட்டாக் ஆகும். அப்படிப்பட்ட சூழ்நிலையை தவிர்க்கிறதுக்கு நமது உடலை எப்போதுமே நம்ம நீரேற்றமாக வைத்திருக்க வேண்டியது அவசியம். நம்மில் சில பேர் காலையில் எழுந்ததுக்கப்புறம் வெறும் வயிற்றில் பார்த்தோம்னா யோகாசனம் செய்வாங்க, நிறைய உணவுகளை சாப்பிடுவாங்க. ஸோ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இனிமேல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு காலையில் எழுந்ததும் ஒரு டம்ளர் தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். அதுவும் நீங்கள் வெதுவெதுப்பான தண்ணீர் குடிக்கும்போது அன்றைய நாள் நீங்கள் முழுவதுமாகவே ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக எனர்ஜியாக தொடங்குறதுக்கான வழிவகைகள் உங்களுக்கு கிடைக்கும். உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் முறையாக வெளியேற்றப்படும். ஸோ இந்த மாதிரி காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பாக ஒரு டம்ளர் தண்ணீர் குடிக்கும் போது கிடைக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய உடல் எப்போதுமே நீரேற்றமாக வறட்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். இரவு தூங்கி காலையில் எழுவதற்கு நமக்கு எப்படியும் குறைந்தது 7 to 8 மணி நேரமாவது ஆயிடும். இந்த இடைப்பட்ட நேரத்தில் வயிற்றில் நமக்கு எதுவுமே இருக்காது. ஸோ அந்த நேரத்தில் உடலில் நீர் சத்து குறைவது அப்படின்றது இயற்கையான ஒரு விஷயம் தான். ஆனால் அதையுமே நம்ம சரி பண்ணிக்கலாம். அதனால தான் நம்ம காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம வெறும் வயிற்றில் நிறைய தண்ணீர் குடிச்சோம் அப்படின்னா உடலுக்கு நீரேற்றம் உடனடியாக கிடைக்கும். சருமம் புத்துணர்ச்சி பெறும். உடலில் நீரேற்றத்தோடு இருக்கிறதால நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக அன்றைய நாளை தொடங்க ஆரம்பிப்போம். அதனால் ஆரோக்கியமான நன்மைகளுக்காக நம்ம ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணீரோட எலுமிச்சை ஜூஸ் கலந்து குடிக்கிறது நமக்கு இன்னும் புத்துணர்ச்சியை கொடுக்கும். ஸோ எது எப்படி இருந்தாலும் காலையில் எழுந்ததுக்கப்புறம் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் தண்ணீர் குடித்தோம், வெதுவெதுப்பான தண்ணீர் குடித்தோம் அப்படின்னா உடல் நீரேற்றத்தோடு நமக்கு இருக்க ஆரம்பிக்கும். அன்றைய நாளை சிறப்பாக நம்ம தொடங்குவோம். விழிப்புணர்வை நமக்கு அதிகரிக்கும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு டம்ளர் தண்ணீர். ஸோ உடலில் நீர் சத்து குறைவாக இருந்துச்சு அப்படின்னா சோம்பல் மற்றும் லோ எனர்ஜி இருக்கும். அதாவது குறைந்த ஆற்றலை நம்ம உணர்வோம். எனவே நம்ம வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கும்போது உடலுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக ஒரு ஃபீல் கிடைக்கும், புத்துணர்ச்சியான ஒரு ஃபீல் கிடைக்கும், உடலுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்கும். உடலை எப்போதுமே நம்ம சுறுசுறுப்பாகவும் நீரேற்றமாகவும் வைத்துக் கொள்வதற்காக தான் அந்த ஒரு டம்ளர் தண்ணீரை நம்ம எடுத்துக்கொள்ளணும். மூளை செயல்திறன் நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். காலையில் நம்ம ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணீர் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா மனித மூளை சரியாக செயல்படுவதற்கு போதுமான அளவுக்கு தண்ணீர் அதுக்கு வேணும். ஸோ நம்ம சரியான நீரேற்றத்தோடு இருக்கும் போது தான் நமது சிந்தனை தெளிவாக்கி இருக்கும். மூளை நரம்புகள் அப்போ தான் நமக்கு வெகுவாக தூண்டப்படும். மூளை நரம்புகளில் ரத்த ஓட்டம் சீரான அளவில் பாய ஆரம்பிக்கும் போது எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் நிலையாக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம். மூளை நமக்கு விழிப்போட இருக்க செய்வதில் தண்ணீருக்கும் மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. அப்படின்றதால காலையில் இருந்ததும் வெதுவெதுப்பாக ஒரு டம்ளர் தண்ணீர் குடித்தோம் அப்படின்னா மெட்டபாலிசம் நமக்கு இன்க்ரீஸ் ஆக்கி வளர்ச்சிதை மாற்றம் அதிகரிக்கப்படும் பொழுது மூளை செயல்திறன் சிறப்பாக இருக்கும். ஸோ அதனால் சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம். பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய்கள் அதெல்லாம் வருவது நமக்கு தடுக்கப்படும். மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயம் எல்லாம் நமக்கு இருக்காது. ஸோ குறிப்பாக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம். மூளை செயல்திறன் சிறப்பாக இருக்கிறதுக்கு நம்ம ஒரு டம்ளர் தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். பலவிதமான நோய்களை எதிர்த்து போராடுவதற்கு இம்யூன் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கலாம். தண்ணீர் குடித்த பிறகு போதுமான அளவுக்கு நீரேற்றமாக நம்ம இருக்கிறதால இரைப்பை, கல்லீரல் மற்றும் சிறுநீரகம் தொடர்பான நோய்களை போக்குவதற்கு நமக்கு அதிக ஆற்றல் கிடைக்கும். மேலும் உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு தண்ணீர் உதவிகரமாக இருக்கும். இது பல்வேறு நோய் தொற்றுகள் மற்றும் பல்வேறு நோய்களிலிருந்து நம்மளுடைய உடலை பாதுகாக்கிறது. காலை முதல் நாள் முழுவதுமாகவே நம்ம தொடர்ந்து தண்ணீர் குடிக்கிறது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். வளர்ச்சிதை மாற்றம் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்க ஆரம்பிக்கும். அதாவது நம்மளுடைய அந்த இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு மண்டலம் முழுவதுமாகவே வலுப்பெற ஆரம்பிக்கும். இதனால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களான காய்ச்சல், இருமல், சளி, தலைவலி போன்ற பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தப்படும். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையும் நமக்கு வராமல் தடுத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அதுக்கு நம்ம தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். தோல் மற்றும் முடி ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நம்ம தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம். சருமமும் ஆரோக்கியமாக இருக்கும். முடியும் அடர்த்தியாக கருகருவென்று வளர ஆரம்பிக்கும். தண்ணீர் குடிக்கிறதுல கிடைக்கக்கூடிய பல நன்மைகளில் ஒன்று தான் நம்ம அந்த தோல் முடியை பராமரிச்சுக்கிறது. வெறும் வயிற்று தண்ணீர் குடிக்கிறது பளபளப்பான சருமத்திற்கு வழிவகுக்கும். ஏன்னா நம்மளுடைய சருமத்தில் இறந்த செல்கள் இருக்கும், டெட் செல்ஸ், அழுக்குகள், கழிவுகள், கிருமிகள் இருக்கும். இதை அனைத்துமே நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னா தான் நம்மளுடைய சருமத்தில் முகப்பொருட்களோ, கண் கருவளையங்களோ, கரும்புள்ளிகளோ, சுருக்கங்களோ எதுவுமே இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் நமக்கு கிடைக்கும். அதாவது சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் கிடைக்கும்.
வயதான தோற்றம் இல்லாமல் நீர்ரேட்டத்தோடு இருக்கக்கூடிய மின்னக்கூடிய சருமம் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த சருமம் வேணும் அப்படின்னா தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். தண்ணீர் உள்ளிருந்து நம்மளுடைய சருமத்தை வந்து பளபளப்பாக மாற்றி கொடுக்கும். முடி வளர்ச்சிக்கும் இப்படி தான் நமக்கு வந்து தண்ணீர் உதவிகரமாக இருக்கும். ஏன்னா முடி வளர்ச்சியை வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது நமக்கு இயல்பாகவே அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை தண்ணீர் நமக்கு வந்து கொடுக்கும். உள்ளிருந்து நமக்கு கழிவுகளை நீக்கி முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே முடியை ஆரோக்கியமாக வைக்கிறதால பித்தநரை, இளநரை, இளம் வயதிலே முடி கொட்டுறது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்காது. பொடுகு தொல்லை எல்லாமே நமக்கு நீங்கி போயிடும். அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். நம்ம சாப்பிட்ட உணவு வந்து மிகவும் வேகமாக செரிமானம் ஆவதற்கு நம்ம தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். ஸோ இப்போ அப்போ தான் நம்மளுடைய உடல் எடையெல்லாம் நம்ம கண்ட்ரோலாக வந்து பராமரிச்சிக்கலாம். இப்போ நம்மளுடைய உடல் எடையை நம்ம வந்து குறைக்க முயற்சிக்கிறோம் அப்படின்னா காலையில் நம்ம வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறது அந்த கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உயிர் வேதியியல் செயல்பாட்டை சுமார் 75% அதிகரிக்கும். இது வந்து உணவை விரைவாக நமக்கு ஜீரணிக்க ஹெல்ப் பண்ணும். இதனால் கொழுப்பை கரைத்து எடையை குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். இந்த நடைமுறை நீண்ட காலத்திற்கு நமக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இதனால் உடல் எடையெல்லாம் குறைச்சிக்கலாம். ஸோ நமக்கு வேண்டிய அளவுக்கு நம்மளுடைய உடல் எடையை பக்க விளைவுகளே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும் அப்படின்னாலும் நம்ம சாப்பிட்ட உணவு வந்து விரைவில் செரிமானமாகப்பட்டு செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கு போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் முறையாக வெளியேற்றப்படணும் அப்படின்னாலும் காலையில் நம்ம ஒரு டம்ளர் தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் முறையான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். குடலில் இருக்கக்கூடிய அழுக்குகள் நீங்கி போவதற்கு தண்ணீர் நம்ம எடுத்துக்கணும். வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறதால குடலில் இருக்கக்கூடிய அழுக்குகள் வந்து எளிதில் வெளியேறிவிடும். தினமும் நம்ம ஒரே நேரத்தில் நம்ம காலையில் ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணீர் குடிக்கிறது நல்லது. தினமும் ஒரே நேரத்தில் உடல் இருக்கக்கூடிய அழுக்குகள், கழிவுகள், கிருமிகள் இதெல்லாமே வெளியேறிடும் போது பலவிதமான பிரச்சனைகள், குடல் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளுமே சரியாயிடும். குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் ஊக்குவிக்கப்படும் பொழுது நம்ம உணவுகளை சாப்பிடுவோம். அந்த உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கு அப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளும் இல்லாமல் வெளிவந்துடும். அதாவது வயிற்று வலி, வயிற்று பிரச்சனை, வாயு பிரச்சனை, வயிற்றுப்போக்கு, சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் இந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து விடுபட்டலாம். ஒற்றை தலைவலியை குறைக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தண்ணீர். அடிக்கடி ஒற்றை தலைவலி உங்களுக்கு வருவதற்கு உடல்ல நீர் பற்றாக்குறை தான் முக்கிய காரணமாக இருக்கு. நீரிழப்பு ஒற்றை தலைவலியை இன்னும் உங்களுக்கு தூண்டும். ஸோ வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பதன் மூலமாக இந்த ஒற்றை தலைவலி வரக்கூடிய வாய்ப்பை வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம். பல பிரச்சனைகளை வந்து நீங்கள் தவிர்த்துக்கலாம். அதாவது உங்களுக்கு தலை வலிக்குது அப்படின்னாலே நீர் பற்றாக்குறை இருக்குன்னு அர்த்தம். ஸோ சாதாரணமாக இருக்கக்கூடிய தலைவலி, கடுமையாக இருக்கக்கூடிய ஒற்றை தலைவலி இது அத்தனையுமே நீக்கிக் கொள்வதற்கு அந்த நீர் சத்து பற்றாக்குறையை வந்து நீங்கள் நீக்கிக்கிறதுக்கு வந்து காலையில் ஒரு டம்ளர் தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். உங்களுக்கு தலைவலி கடுமையாக இருக்கும்போது கூட தண்ணீர் குடிச்சிக்கிட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னாலே தலைவலி வந்து உங்களுக்கு சரியா. புற்றுநோய் அபாயத்தை உங்களுக்கு குறைக்கக்கூடியது தண்ணீர். ஸோ வெறும் வயிற்றில் நம்ம தண்ணீர் குடிக்கிறது பெருங்குடலில் சேரக்கூடிய அசுத்தங்களை வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும். குடல் இயக்கத்தினுடைய விளைவாக குடல் ஆரோக்கியமாகிறது மற்றும் நீண்ட காலத்திற்கு பெருங்குடல் புற்றுநோய்க்கான வாய்ப்புகள்லாம் குறைக்கப்படுகிறது. பெருங்குடல் மற்றும் மலக்குடல் புற்றுநோய் ஆபத்தான நோய்கள். ஸோ இது எல்லாத்தையுமே நமக்கு வந்து வராமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கு காலையில் நம்ம வெதுவெதுப்பான ஒரு டம்ளர் தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். அப்படி எடுத்துக்கொள்ளும் போதே அந்த கேன்சர் நம்ம குடல்களில் ஏற்படக்கூடிய இந்த பெருங்குடல் புற்றுநோயெல்லாம் வராமல் நமக்கு வந்து தடுக்கப்படும். ஸோ குறிப்பாக நீங்கள் அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய உடல் முழுவதுமாகவே சக்தி பெறுவதற்கு, எனர்ஜியாக நீங்கள் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக செயல்படுவதற்கு தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். காலையில் நீங்கள் சோர்வாக உணர்ந்தீங்கன்னா உடனடியாக ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணீர் குடிக்கும் போது அந்த வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறீங்க இல்லையா, ஸோ அது வந்து ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கையை வந்து அதிகரிக்க தூண்டும். ரத்த சிகப்பணுக்களுடைய லெவல் கரெக்டாக இருக்கும்போது ரத்த புரதமான ஹீமோகுளோபினோட லெவலும் கரெக்டாக இருக்கும். ஹீமோகுளோபின் உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை கடத்து செல்லும் போது நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்போம். இதனால் நமக்கு இந்த மந்தமாக ஏற்படக்கூடிய உணர்வு, சோர்வாக இருக்கிறது, உடல் பலவீனமாக இருக்கக்கூடியது இந்த மாதிரி எந்த அறிகுறிகளுமே நமக்கு இருக்காது. ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக செயல்பட ஆரம்பிப்போம். ஸோ நம்மளுடைய நாளை நம்ம சிறப்பாக தொடங்குவதற்கு நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறது போல் காலையில் நம்ம ஒரு டம்ளர் தண்ணீர் குடித்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் தண்ணீர் குடிங்க. அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.